நாடு முழுவதும் நிறைய வழக்குகள் தேங்கி இருக்குது. அதுவும் சுப்ரீம் கோர்ட்லேயும் நிறைய வழக்குகள் தேங்கி இருக்கிறது. அதனால தான் வந்து சந்திரசூடு இருக்கும் பொழுது கொரோனா காலகட்டத்தில் கூட வந்து வர முடியாதுங்கிற விதத்தில் ஆன்லைனில் அப்பியர் ஆகிறதுங்கிறதெல்லாம் அப்போ தான் கொண்டு வந்தாங்கிறத பார்க்குறோம். சரி, இதை இன்னும் எப்படி இதை சரி செய்யலாம் அப்படிங்கிறப்ப 4 மண்டலங்களாக பிரித்து அங்கங்கே சுப்ரீம் கோர்ட்டுடைய கிளை நீதிமன்றத்தை உருவாக்கலாம். இப்போ எப்படி ஹைகோர்ட் இது மதுரைக்குள்ள இருக்கு, சவுத்தில் இருக்கிறவங்க அட்லீஸ்ட் எல்லாமே அங்கே மதுரையில் நடத்துறது மாதிரி சுப்ரீம் கோர்ட்லேயே இது மாதிரி 4 மண்டலங்களாக பிரித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புதுடெல்லியில் இருக்குது, சென்னை, கொல்கத்தா மற்றும் மும்பை இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. சென்னையில் சுப்ரீம் கோர்ட் கிளை நீதிமன்றம் வரப்போகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல அருமையான மகிழ்ச்சியான செய்தி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போ 75வது ஆண்டு விழா. அதனால 75 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு நல்ல முயற்சி நடந்திருக்கிறது. 75 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பல மாற்றங்கள் இந்தியாவில் வந்து கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணி ஒன்றும் நடக்கல, இப்பதான் நடந்திருக்கு. அதனால அதை நான் பாராட்டுறேன். சென்னைக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கிடைக்கும், இது ஒரு பக்கம். இன்னொன்னு பாருங்க, ஒரு சாதாரண மனுஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெல்லிக்கு போனோம்னா எவ்வளவு கஷ்டம். இங்கிருந்து ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பிடிச்சி போய் அங்கே தங்கறது, எத்தனை நாள் தங்கணும், அடிக்கடி போறதா இருந்தால் எத்தனை முறை போகணும், எவ்வளவு செலவாகும். அப்போ பாபனனுக்கு சுப்ரீம் கோர்ட்ல நீதி கிடைப்பதுன்னு ஒரு காஸ்ட்லி அஃபேர். அது இப்ப தென் மாநிலங்களுக்கு மெட்ராஸ் ஈஸியா வந்து போக முடியும். ஆகவே நல்ல ஒரு முயற்சி, அது ஒரு பக்கம். இன்னொன்னு நீங்க என்னன்னா, நீங்க சொன்னபடி அரசியல்வாதிகளுக்கு ஈஸி தானே, இப்ப திமுக போன்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஈஸி தானே. ஆமா, உங்க டெல்லி வரைக்கும் போக வேண்டாம். ஆமா, ஏன்னா பெரும்பாலும் உங்களுக்கு கேஸ் வரப்போகுது, எல்லாம் இங்கேயே முடிஞ்சே போயிடலாம். அவங்களுக்கு மக்களுக்குள்ள வந்த நல்ல வாய்ப்பு மக்களை சுரண்டுபவர்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. சரி சரி, நல்லதுதான். அதே போல பாருங்க, இங்க நிறைய வந்து இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் இன்னும் 4 வந்து இருக்கிறதுனால கேஸ் டிஸ்போசல் ரேட் வந்து கொஞ்சம் வேகமா இருக்கும். நீங்களே ஏற்கனவே சொன்னபடி பல வழக்குகள் தேங்கி இருக்கின்றன. ஒரு பழமொழி ஏற்கனவே நம்ம பழமொழி சொல்லியிருக்கோம், ஜஸ்டிஸ் டிலேடு இஸ் ஜஸ்டிஸ் டினைடு என்று சொல்லுவார்கள். அதனால ரொம்ப 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஒரு தீர்ப்பு கொடுத்தா அது என்ன பிரயோஜனம்? அந்த ஆளே செத்தே போயிருப்போம் பல சமயங்கள்ல. ஆனால் அந்த தீர்ப்பினுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய நிலையில அந்த இருக்க மாட்டார். அதனால தாமதமாக கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்பதே வந்து தீர்ப்பு கொடுக்காத மாதிரி தான் அர்த்தம். அது வந்து மாறக்கூடிய நல்ல வாய்ப்பு, ஏன்னா வேகமா பல டிஸ்போஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். இதை பாருங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த நம்முடைய மாநில சுயாட்சி கோரிக்கையெல்லாம் இப்போ நிறைவேற்றினார் இல்லையா, சட்டசபையில பேசினாங்க இல்லையா. மாநிலங்களுக்கு ரீஜனலிசம் சென்டர் இப்போ வந்து குவிந்திருக்கூடாது, ரீஜனலாம் வந்து என்ன சொல்லணும், பரவலாக்கப்படணும் இப்படிலாம் பேசுறாங்க. உண்மையிலேயே ரீஜனலிசத்தை செயல்படுத்திருக்கிறது யாருன்னா பாஜக அரசு. இவங்க 10 ஆண்டு காலம் வந்து இவங்க ஆட்சியில பங்குல இருந்தாங்க இல்லையா. உண்மையிலேயே இதை வந்து அப்ப கேட்டு பெற்றிருக்கலாம் இல்லையா. திமுக என்ன பண்ணாங்க? அது மாதிரி ஒண்ணுமே பண்ணலையே. அப்ப உண்மையிலேயே அதிகார பரவலாக்கக்கூடிய முயற்சியை வந்து ஈடுபடக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்யக்கூடியது மோடி அரசாங்கம் தான். இது மட்டும் இல்ல, ஐஐடி நாடு முழுக்க எத்தனை இடத்துல ஐஐடி வந்திருக்கிறது, எய்ம்ஸ், என்ஐடி. இப்படி பார்த்தீங்கன்னா மத்திய ஒரு இடத்துல மட்டுமே குவிந்திருந்த அமைப்புகள்லாம் பரவலாக நாடு முழுக்க கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய முயற்சியே மோடி அரசாங்கம் தான் செய்திருக்கிறது. அதனால பாராட்டுகிறோம். ஒரு நல்ல முயற்சி நடந்திருக்கிறது, வாழ்த்துகிறோம்.